இப்போ அதன் பிறகு சிசி ராஜாவை என்கவுண்டர் போட்டாங்க. என்ன சொன்னாங்க, சிசி ராஜா தான் வந்து மெயின் வந்து அந்த ஆம்சாங் படுகொலைக்கு மெயின் குற்றவாளி, முக்கிய குற்றவாளினாங்க. அவனை என்கவுண்டர் போட்ட பிறகு ஏடிஜிபியே வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஆம்சாங் படுகொலைக்கும் சிசிங் ராஜாவுக்கு சம்மந்தமே இல்லைன்றாங்க. அதே சிசிங் ராஜாவை வந்து என்கவுண்டர் முடிஞ்சு 1 மாதம் கழித்து அவருடைய வீடுக்குள்ளே பூந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோதனை போடுறாங்க. இதெல்லாம் என்ன ஒன்றுமே புரியலையே. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி ஞானசேகரனை அவங்க பண்ணணும், அதாவது ஏதோ ஒரு இன்டென்ஷனலி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எத்தனையோ அமைச்சரோட தொடர்புடையவங்க கூட சிறையில் இருக்கிறாங்கல்ல, அப்போ எல்லாருமே பண்ணுறாங்களா? இல்லை, எல்லாருமே பண்ண செய்வாங்கன்னு சொன்னால் இது ஆட்சி மாற்றங்கள் வரும்போது நிச்சயம் அப்படி ஒரு பாதிப்புக்குள்ளாவாங்கல்ல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. அப்போ இப்போவே அது உஷாராகணும்னு சொல்லிட்டு பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. இது திரைப்படம் இல்லை, ஏன் சுருளா உங்களுக்கு இது நம்ம இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சந்திரலேகான்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், முதல் ஐஏஎஸ் தமிழ்நாட்டில் ஜனதா கட்சி சுப்பிரமணிய சாமியுடைய தோழி அந்த அம்மா சந்திரலேகா ஐஏஎஸ். அந்த அம்மா மீது ஆசிட் பேசின வழக்கில் சுருளாவை என்ன பண்ணாங்க, என்கவுண்டர் போடுறதுக்கு எவ்வளோ ஜெயிலில் வச்சு முடிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்னென்ன முயற்சி பண்ணிச்சு. ஏன்னு சொன்னால் அவர் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக வந்து மதுசூதன் உட்பட பல பேரை சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் தான் அவரை ஜெயிலில் ஒரு விதமான தாக்கு இருந்தாலும் நாங்கள் அப்போல்லாம் தடாவில் இருந்ததுனால அவரை காப்பாற்றணும். ஏன்னா என்ன எங்கள் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது தடாவில். அப்போ எங்கள் தடா பிளாக்கில் வச்சு கொஞ்சம் கவுண்டர் கொடுத்தோன்னே அது இது சிறைத்துறை வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இல்லைன்னா சுருளா உள்ளே போட்டு முடிச்சிருப்பாங்க, போட்டு தள்ளிட்டுருப்பாங்க. ஒரு கலவரம், ஒரு பிரச்சனை இல்லை, அவரே வந்து பிளேட் எடுத்து கழுத்தில் வெட்டிக்கிட்டாரு, அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, கரண்ட் வயரை பிடிச்சி கடிச்சிட்டாரு, எதோ ஒன்றும் சொல்லல. இல்லை, இப்போ அவர் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறாரு, 30 ஆண்டுகள் வரைக்கும் அவர் சிறை இருக்குன்ற மாதிரி சொல்லும் பொழுது ஆல்ரெடி அவர் சிறையில் இருப்பார். இப்போயே வயசு ஒரு 30 சிறையில் இருக்காருமா, 60 வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பாரு. சிறையில் இருக்காரு, தண்டனை கொடுத்துட்டாங்க. வழக்கை ரீஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? திரும்ப அதான் சொல்கிறேன், ரீஓப்பன் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்போ எல்லா கோட்டையும் காலை முதலேருந்து போடுன்றாங்கல்ல. முடிச்சு வைக்கப்பட்ட ஒரு வழக்கு மறுபடியும் ரீஓப்பன் பண்ணலாம், பண்ண முடியாது இல்லை, பண்ணலாம். சட்டத்தில் இடமே இருக்குது. அப்படி அதாவது விசாரணை அதிகாரிகள் விசாரணையில் வந்து நிறைய கோட்டை விட்டாங்க. இந்த விசாரணை பண்ணால் இன்னும் நிறைய குற்றவாளி இருக்குது, பின்னாடி இருக்கக்கூடிய குற்றவாளிகள்லாம் முக்கியமான குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது இப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ இது கொடுத்த தண்டனை எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ மறுபடியும் வழக்கு முதல்லேருந்து ஆரம்பிக்கப்படும். அப்போ அந்த ரீஓப்பனிங் பண்ணும்போது அப்போ யார் இந்த சார்ன்றது முக்கியமான நபர்களாக இருக்கலாம், நமக்கு தெரியல, அது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அது முக்கியமான நபர்களாக இருக்காங்க. அந்த முக்கியமான நபர்கள் வந்து தண்டிக்கப்படுவாங்கன்றதுக்காக இப்போவே வந்து தாக்குதல் தொடுத்தாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஏன் சொன்னால் இத்தனை நாள் அவனை அடிக்கலையே.